எழுத்தாளர், திரைப்பட பாடலாசிரியர் திருமதி உமா சுப்பிரமணியன் அவர்களின் இணையர் திரு சோ சுப்பிரமணியன் அவர்களின் மணிவிழா இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மணிவிழா மலரை இப்போது நாம் சிறப்பாக வெளியிட்டோம். நூல் வெளியீட்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக திருமதி வே வனிதா IPS அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மேனாள் கூடுதல் காவல்துறை இயக்குனர் அம்மா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். எழுத்தாளர், திரைப்பட பாடலாசிரியர் திருமதி உமா சுப்பிரமணியன் திரு சுப்பிரமணியன் அவர்களின் மணிவிழா நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, முன்னிலை வைக்கும் திரு SP முத்துராமன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய திரு உலகநாதன் அவர்களே, நூல் பெற்ற வீரபாண்டிய கட்டபொம்மனின் 8ஆம் வாரிசு என்று சொன்னார் திரு இளைய கட்டபொம்மன் அவர்களே, திரு குல்ஷாத் அவர்களே, வாழ்த்தரங்கத்தில் வாழ்த்து அமர்ந்திருக்கும் என்னுடைய உறவினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு TKS அவர்களே, செவாலியர் திரு டாக்டர் VG சந்தோஷம் அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் திரு மணிமாறன் அவர்களே, இளமாறன் அவர்களே, கவிஞர் புனித ஜோதி அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருமே நீங்கள் மிக முக்கியமான விருந்தினர்கள் என்று எனக்கு தெரியும். நேரத்தின் அருமை கருதி உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக என்னால் கூற முடியவில்லை. உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை பதிவு செய்கிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை தான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கவிஞர்கள், பேச்சாளர்கள், இங்கெங்கே இல்லை, பாராளுமன்றம் வரை பேசுபவர்கள், மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் எல்லாரும் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன தைரியம் எதில் இருந்து வருது அப்படின்னா, புனித ஜோதி பேசுனதுனால. பெண்கள் பேசுவதற்கு சொல்லித்தரணுமா? பிரேமா மேடம் முதல்ல ஆரம்பித்தாங்க, பெண் முதலில் ஆரம்பித்தார்கள். அடுத்து புனித ஜோதி ஆரம்பிக்கும் போது எப்படியெல்லாம் ஒரு தம்பதியர் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதை சொல்லலை, ஏன்னா எனக்கு உமா அவர்களை சில காலமாக தெரியும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் வெளியில் வருவதில்லை. அதனால் உமா எனக்கு வாங்கன்னெலாம் சொல்லலை, வரணும் அப்படிங்கிறத ஒரு கட்டளையாக அவர்கள் பேசினார்கள். அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐயா திரு முத்துராமன் அவர்கள் இந்த வயதில் இந்த இணையர்களை வாழ்த்த வந்திருப்பது இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு பழுத்த அனுபவம் உள்ள ஒரு மனிதரிடம் வாழ்த்து பெறுவது என்பது எத்தனையோ பிறைகளை கண்ட மனிதரிடம் சதாபிஷேகம் முடிஞ்சு தான் அவங்க வந்திருப்பாங்க. இது மாதிரி திரு சுப்பிரமணியம் அவர்களும் திரு உமா சுப்பிரமணியன் அவர்களும் 1000 பிறைகள் காண வேண்டும் என்ற ஒரு வாழ்த்தோடு ஒரு சின்ன ஒரு கதையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். இப்போ புனித ஜோதி ஞாபகப்படுத்தினாங்க. தோழர் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவின் போது நான் பேச ஆரம்பித்த போது இதே மாதிரி தான் நடந்தது. அதை இப்போது நினைவுபடுத்தினார்கள். ஒரு 10 நிமிஷம் மேடை ஏறுங்கிறதே பெரிய விஷயங்க. மக்களை சந்திப்பது என்பது, மேடை பேச்சு என்பது எளிதான ஒரு விஷயம் இல்லை. சரி, என்னத்தையாவது கூட்டி பறக்கி இத்தனை கூட்டத்தில் பேசிட்டு போகலான்னு வந்தால் அன்றும் அப்படித்தான், இன்றும் அப்படித்தான். ஒரு சின்ன ஆனால் இனிய ஒரு தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பேச வந்ததை பேசாமல் போக மாட்டேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தம்பதியர் ஒரு 25வது மணநாளை கொண்டாடும் நேரத்தில் ஒரு கணவனும் மனைவியும் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நீண்ட இடைவெளி வந்துடுது. 25 வருட தாம்பத்தியத்துலலாம் கொஞ்சம் இடைவெளி வந்துடுது. ஏன் நம்மளால் சேர்ந்து உட்காந்து பேச முடியல, ஏன் வாழ்க்கையை பற்றி நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் ஒரு சாயந்தர தேநீர் வேளையில் பேசுகிறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, இன்னிலேருந்து ஒரு பழக்கம் வச்சுக்கலாம், நம்ம இந்த குறைகளை நம்ம என்ன செய்யலாம், ஒரு 2 டைரி கொடுக்குறாங்க. என் மேலே உங்களுக்கு என்னென்னலாம் குறை இருக்கோ அதெல்லாம் இந்த டைரியில் எழுதிட்டே வாங்க, நான் உங்கள் மேலே இருக்க குறையெல்லாம் இந்த டைரியில் எழுதிக்கிட்டே வரேன். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம அடுத்து வருட அந்த ஆனிவர்சரியும் போது நம்ம எடுத்து பார்க்கலாம்ங்கிறாங்க. இப்படி காலம் கடந்து 26வது மணநாளும் வந்துருச்சு. 26வது மணநாள் போது 2 பேரும் டைரியை எடுத்து பார்க்கும்போது முதலில் மனைவியின் அந்த டைரியை எடுத்து கணவன் படிக்கிறார். படிக்கும்போது பார்த்தா குட்டி குட்டி பிரச்சனைகள். அந்த மாதிரி ஈரட்டவில் நீங்கள் கீழே போட்டீங்க, சினிமா கூட்டு போகலை, என் வீட்டுக்காரங்களை நீங்கள் ஒழுங்காக நடத்தலை, அப்புறம் அந்த மாதிரி சின்ன நீங்கள் வாங்கி கொடுத்த புடவையோடைய டிசைன் பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கும் ஒரு குட்டி குறை இருக்குது. அதை பார்த்த உடனே அவர் கணவர் சொல்கிறாரு, ஐயோ இதெல்லாம் நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியாது, இனி இதை நான் திருத்திக் கொள்கிறேன், இனி அடுத்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து போகும்போது இது நடக்காதுன்னு அந்த உறுதி அளிக்கிறார் அவர் கணவர். மனைவி கணவனுடைய டைரியை திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே எழுதலை.
பக்கங்களை திருப்பிட்டு போகிறாங்க, வெற்று காகிதங்களாக இருக்கிறது. அப்போ கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லையான். கடைசி பக்கத்தை பாரு, எழுதியிருக்கேங்கிறாரு. கடைசி பக்கத்தை வந்து பார்க்குறாங்க, அதில் ஒன்று எழுதியிருக்காரு, இதனால் உன் மேலே குறைகள் இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த குறைகளை தேடி பிடிக்க வேண்டிய தேவையே எனக்கு ஏற்படவில்லை. என் குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ உழைச்சிருக்க, எவ்வளவோ தியாகங்களை பண்ணியிருக்க, என் குழந்தைகளை வளர்த்துருக்க, இந்த குடும்பத்தை குடும்பமாக நிர்வகிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னுடைய நிழலாக இருந்து நீ நடத்தி கொண்டு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த எண்ணம் கூட தோணலை, உன் மேலே என்ன குறை சொல்லணுங்கிற எண்ணம் கூட தோணவே இல்லை. அதனால் வந்து ஒரு நிழலின் மீது ஒரு மனிதன் தன் நிழலின் மீது எப்படி குறை காண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் மனைவி வந்து வேகமாக அந்த டைரியை வாங்கி கிழிச்சு குப்பையில் போட்டுட்டு 2 பேரும் அவங்க கண்ணீரோடு உட்காந்து வாழ்கிறாங்கங்கிறது ஒரு நல்ல தாம்பத்தியம் என்றது ஒரு கதை. இப்போ எதுக்கு இதை நான் சொன்னேன்னா, உமா வந்து ஒரு 15-20 நிமிஷம் தான் வந்து முந்தா நாள் நேற்று தான் நாங்கள் 2 பேரும் பேசும்போது அவர்களது திருமணத்தை பற்றி சொன்னார். எப்படி திரு சுப்பிரமணியத்துக்கும் அவருக்கும் வந்து சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி கடைசி நேரத்தில் 2 பேரும் கணவன் மனைவி ஆனார்கள். வேற ஒரு மாப்பிள்ளைகிட்ட போகாமல், திருமணங்கிறதெல்லாம் இறைவன் போட்ட முடிச்சு தானே, அப்படி போட்ட முடிச்சில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அப்புறம் குழந்தைகளை பற்றி சொன்னார்கள், நல்ல மருமகன்கள், நல்ல பேரன்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது அவர் எடுத்த உடனே காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு அப்படியெல்லாம் வந்த ஒரு பெண் இல்லை என்பது இதில் மிக முக்கியமான விஷயம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் மனதில் இருத்த வேண்டிய ஒரு விஷயம். கல்விங்கிறது எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் நமக்கு வந்து கற்பதற்கு வயது கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்க 8th அவங்க படித்தாங்க, டிகிரி படித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க பிஎட் படித்தாங்க, எல்லாத்தையும் அவங்க சொல்லும்போது என் கணவர் எனக்கு உறுதுணையாக இருந்தாருங்கும்போது புனித ஜோதி சொன்னதான் ஞாபகம் வருது. நல்ல நண்பர்களாக வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க, நல்ல நண்பர்களாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். திருமண வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு ஜெயகாந்தன் சொல்லி தான் நமக்கு தெரியணும் இல்லை, நமக்கே தெரியும், எல்லோரும் கல்யாணம் ஆனவங்க தானே, அதில் என்ன இருக்குது? ஆனால் நட்பில் தான் எல்லாம் இருக்குது. அந்த ஒரு நல்ல நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கணவன், நம்மோடு துணையாக வரக்கூடிய ஒரு கணவன், நம்மை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கணவன், பெண்மையை மதிக்கக்கூடிய ஒரு கணவன், பெண் கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒருவன், பெண்ணை அடுத்த துறைகளில் எங்கெங்கெல்லாம் சவால்கள் இருக்குமோ, திரைப்படத்துறைங்கிறது எளிதில்லை அப்படின்னாங்க, சம்பாத்தியத்தை வச்சு எந்த துறையுமே எளிதில்லை. திரைப்படத்துறையில் வந்து ஒரு மனைவியை விடணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் யோசித்து தான் விட்டுருக்கணும். அவர் எஸ்பி முத்துராமையன் தான் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நானும் ஒரு போலீஸ்காரிங்கிறதுனால சொல்கிறேன், பெண்களுக்கு எத்தனை சிரமங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உமன் கமிஷனில் இருந்து பார்த்துருக்கேன். அத்தனை விஷயங்களுமே வந்து அவருக்கும் தெரியும். இத்தனை 60 வயதில் தெரியாமலாம் இருக்காது. ஆனாலும் என் மனைவியால் அங்கு சென்று பரிமளிக்க முடியும், அங்கு சென்று கௌரவத்தோடு வாழ முடியும். அங்கே அவளை வந்து முன்னிறுத்தி கொண்டு ஒரு கவிஞராக மட்டும் தன்னை வெளிப்படுத்த ஐயா முத்துலிங்கம் போயிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற கவிஞர்கள் எல்லாம் இருக்காங்க. ராசி முத்துமாணிக்கம் பேசுனதை பார்த்தீங்களே, எவ்வளோ அழகான ஒரு வரவேற்புரை அதோடு ஆரம்பித்தார் அவர். இத்தனை மனிதர்கள் திறமைகள் இருந்தாலும் ஆண்களுக்கு எனக்கு அதில் கொஞ்சம் பொறாமை உண்டு. ஆண்களுக்கு சில சௌகரியங்களும் உண்டு. அவங்க என்ன செஞ்சாலும் ரவுடித்தனமே பண்ணாலும் ஜாலியாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாலியாக இருந்தாலே ரவுடிம்பாங்க. இது ஆண் இல்லை வார்த்தை தானே, வரலாறு அப்படித்தானே. கலகங்களை புரட்சி என்பார்கள், புரட்சிகளை கலகம் என்பார்கள். நம்ம சொல்கிறது தானே, வார்த்தைகள் தானே. அப்போ இதை தாங்கக்கூடிய வலிமை, வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீச்சை தாங்கக்கூடிய வலிமையை ஒரு பெண் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு மலை போல் ஒரு ஆண் இருக்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு கூடுதல் பலம். ஒரு ஆணே இல்லைன்னா கூட வருவாங்க, ஜெயிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய பேர் எல்லாம் சவுத்துலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள்லாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அந்த குடும்பத்துடைய தலைவன் ஆண் என்பது அழுத்தமாக மனதில் பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏதோ ஒன்று நம்ம வந்து லூஸ் பண்ணுறோம். அவங்களுடைய கவிதை புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உமாவுடைய கவிதை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பரே கருகிரும். அவங்க எழுதுகிறாங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாரும் எப்போவுமே யோசிக்கிறது, சொல்ல பயப்படுவது, அரசியல் ஆளுமையாக அரசியலில் பெண் தனியாக வர வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் நிறைய பேர் அரசியலில் இருக்காங்களே உமா, இப்போ இருக்காங்களே அப்படின்னு சில பேரை சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு முக்கியமான அரசியல் தலைவியை குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை, யாரோ ஆரம்பித்த கட்சியை தொடர்ந்து வழி நடத்தினார்கள். நெப்போட்டிசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது வந்து அரசியலில் வந்து இருந்துக்கிட்டே தான் வருது. உமாவின் ஆசை, பேராசை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண் தனித்த ஆளுமையாக ஒரு கட்சியை தானே தொடங்கி, தானே வழிநடத்தி, தானே தலைமையேற்று, தனக்கான ஒரு கனவுகளை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்துகிற காலம் வர வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பதாகையாகவே ஒரு அட்டப்படத்தில் வந்து அவங்க போட்டிருக்காங்க.
அடுப்படியில் போய் அடுப்பை பற்ற வைனா அடுப்பையே பற்ற வைக்கிறேன், அடுப்படியவே பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கோவம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இது மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் உமா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முரண்பாடு இல்லை. இதுதான் நானும், பெண்கள் வெளியில் வர வேண்டும், பிடிக்காத கணவன் இருந்தால் விவாகரத்து பண்ணிடணும், நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் பண்ணேனான்னு கேட்டால் நான் பண்ணலை, பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு ஆணோடு இணைந்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்பது தெரியாத பெண்களால் நாட்டை நடத்த முடியாதுங்க. அதில் உமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமைக்கிறாங்க, குடும்பத்துக்கு சமைச்சு வச்சுட்டு தான் வெளியில் வர்றாங்க, பிள்ளைகளை பார்க்குறாங்க, எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க, அடுப்படியை கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சமைக்கணும்னா அடுப்படியை கொளுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த கவிதைகளை எல்லாம் படித்து விட்டு வேக வேகமாக குடும்ப நல நீதிமன்றங்களை நோக்கி ஓடக்கூடிய பெண்களின் கவனத்திற்காக சொல்கிறேன். ஆணுக்கு பெண் சமம் என்று சொன்னால் அது எந்த வகையில் சமம்? 2 பேரும் அவன் உழைக்கிறான், நம்ம சமைக்கிறோங்கிறத, அதை ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத, அந்த லேபரை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கங்கிறது சுப்பிரமணியன் அவங்களுக்கு கரெக்டான ஒரு அந்த பாதியை ஃபில்லப் பண்ணியிருக்காரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட அந்த மனைவியை கொண்டு செல்வதும் கூட்டி வருவதும் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காரு. மிக அருமையான சமையல்காரியாக அவங்க யார் நம்ம உமா அவங்களுடைய தம்பி பொண்ணு சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாக சமைப்பாங்க அத்தை. இன்னொரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாங்களாம். ஒரு வாழ்வை கொண்டாடக்கூடிய மனநிலையில் தான் அவள் சமைத்திருக்கிறாள். தன் வாழ்வை பதிவு பண்ணக்கூடிய நிலையில் தான் அவள் எழுத்தாளராக மாறியிருக்கிறாள், கவிஞராக மாறியிருக்கிறார், பாடலாசிரியராக மாறியிருக்கிறார். இந்த சூத்திரத்தை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நிகழ்வினுடைய முக்கியமான கருத்தாக நான் சொல்கிறேன். ஏன்னா பாரதிதாசனோட பாட்டோடு முடிக்கிறேன். கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டொன்றும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று பார்த்து பார்த்து சமைத்து கொடுக்கக்கூடிய குடும்ப விளக்கு தங்கம் தான் இறுதியில் பொதுநலத்துக்கு என்ன செய்வோம் என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை பாரதிதாசன் அவர் அந்த புத்தகத்தில் வைப்பார். அவங்க குடும்ப விளக்காகவும் இருந்திருக்காங்க, குத்து விளக்காகவும் இருக்காங்க, சமயத்தை எரிகிற தீ பந்தமாகவும் இருக்காங்க. ஒரு பெண்ணின் மனதுக்குள் இருக்கக்கூடிய தீ எப்போ அழிக்கும், எப்போ ஆற்றலை தரும் அப்படிங்கிறது ஒரு ஆணின் கையில் இருக்கிறது. அந்த ஆணாக திரு சுப்பிரமணியம் இருந்திருக்கிறார். இன்று அவர்களது இத்தனை ஒரு அழகான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணியன் மட்டும் இல்லை, அவர்கள் வீட்டு ஆண்கள் எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த பெண்ணை கொண்டாடி இருக்கிறார்கள், கொண்டாடி இருக்காங்க, மருமகன் கொண்டாடி இருக்காங்க. இந்த மணிவிழா மலரை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து திருப்பி பாருங்கள். அவங்க ஏதோ கிரீக் அண்ட் லாட்டினில் எழுதவே இல்லை, எழுதுகிறாங்க, மருமகன் எழுதுகிறாங்க, அண்ணன் பிள்ளைங்க எழுதுது, தம்பி பிள்ளைங்க எழுதுது. இன்றைக்கி அவங்க வீட்டிலேருந்து அந்த விழா நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 20 நிமிஷம் பேசும்போது நான் அந்த பெண்ணை உள்வாங்கினேன், முழுமையாக உமாவை உள்வாங்கினேன். ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு புதுமையான பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு உமா எழுதிய கவிதை தொகுப்புகளை தயவு செய்து எல்லோரும் படிங்க. அந்த கவிதையில் ஒன்றுமே கிடையாதுங்க. கவிதை எத்தனையோ கவிதைகள் எத்தனையோ கவிஞர்கள் எழுதிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் மனதை படியுங்கள், அந்த பெண்ணின் வாழ்க்கையை படியுங்கள். அந்த பெண் இன்று தன்னுடைய மணவிழாவையும் இன்றைக்கி 60வது மணி விழாவாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பொறுமையை படியுங்கள். வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படிங்கிறது, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும்னு இன்றைக்கு உமாவைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். இது இன்னும் அடுத்த 80வது விழாவிற்கும் இதை விட சிறப்பான ஒரு விழா அவங்க நடத்தணும். அதுக்கு இன்னும் கூட அதிகமான விஐபிக்கள் வருவாங்க. ஆனால் இன்று நம்ம முத்துராமன் சார் வந்தது மாதிரி உங்களுக்கு அன்று எங்களுக்கு ஒருவேளை 80-90 வயசு ஆயிருக்கலாம், மறக்காமல் கூப்பிடுங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி எல்லோரும் பாடினாங்க, பேசினாங்க. கவிஞர் வைரமுத்துடைய பாடல்களை நிறைய பேர் சொன்னாங்க. அடுத்து உமாவின் பாடல்களை எடுத்தாளக்கூடிய ஒரு மன்றமாக அது அமைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற ஐபிஎஸ் அதிகாரி வனிதாமா அவர்களுக்கு அன்பின் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நம்மோடு சிறப்பு அழைப்பாளர்கள் பலரும் இணைந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பெருந்தகையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். முன்னாள் சிறப்பு காவலர், மிக சிறந்த தயாரிப்பாளர், மிக சிறந்த அரசியல்வாதி ஆர்.எம். வீரப்பன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு காவலராக இருந்தவர். முன்னாள் நீதிபதி கோகுலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு காவலராக இருந்தவர். அப்படிப்பட்ட பெருமகனார் நமது சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய தந்தையார் உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய மாமனார் திருமிகு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு. அதே போன்று ரஜினி, கமல் என்கின்ற 2 ஆளுமைகள் திரையுலகில் இன்றும் கோலூச்சி கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான படங்களை அவர்களுக்கு தந்த நமது எஸ்பிஎம் ஐயா அவர்கள் நம்மோடு
நிகழ்வில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். அதே போன்று மிக சிறந்த நாம் இருக்கையின் முன்பகுதியில் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சண்டை காட்சிகளை வைத்த ஜாகுவார் தங்கம் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் நிகழ்விற்கு வந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். வரலாறு மனிதனை படைக்கவில்லை, மனிதன்தான் வரலாற்றை படைக்கிறான். அப்படி வரலாற்றை படைத்தவர்தான் நம் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள். திருக்குறளையும் திருவள்ளுவரின் பெருமைகளையும் உலகம் முழுவதும் பரப்பி வருகிறவர். உலகின் பல நாடுகளில் 52 திருவள்ளுவர் சிலைகளை நிறுவியவர். நூற்றுக்கணக்கான திருக்குறள் மாநாடுகளை நடத்தி சாதனை படைத்தவர். செவாலியர் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சால முன்னன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. அற்புதமான மணி விழா. அன்புக்குரிய சகோதரி உமா அவர்கள் சுப்பிரமணியன் தம்பதிகள் திருமண விழா 80வது ஆண்டு. இந்த 80 ஆண்டு நடைபெற்ற அவர்களுக்கு இந்த 61 வயது நிரம்பியவர்கள் ஆசீர்வாதம் தருகின்றனர். ஏனென்றால் அவர்கள் இன்னும் பல படிகள் ஏற வேண்டும், இன்னும் பல அற்புதங்களை செய்ய வேண்டும், இன்னும் பல நல்ல 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 வேலை செய்ய வேண்டும். அருமையான புத்தகங்கள் இன்னும் எத்தனையோ புது விதமாக செய்ய வேண்டும். இங்கே எனது அன்பும் பாசத்துக்குரிய சகோதரர் மேடல் எல்லாரும் அமர்ந்திருக்கின்றார்கள். அதில் முத்துக்குமார் முத்துலிங்கம் அவர்கள் தலைமை தங்குகின்றார்கள். அன்புக்குரிய முத்துராமன் அவர்கள் என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இப்படி பல பேர் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் அழைத்திருந்த அற்புதமான விழாவை கொண்டாடுகிறார்கள். 60 என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அதற்கு மேல் போக என்ற ஒரு தொடர்ச்சி. இந்த 91 ஆண்டிலே இருக்கின்ற நான் இந்த மணமக்களை நீடு வாழ வேண்டும், தமிழ் போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் அன்புக்குரிய பெரியவர்கள் ஆசியுடன் வந்திருக்கிறவர்கள் ஆசியுடனும் என் வாழ்த்தையும் வரவேற்பு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் பலத்த கைத்தட்டலுடன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி ஐயா, மிக்க நன்றி. செவாலியர் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கைத்தட்டலுடன் நன்றிகளும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா.